தேனி மாவட்டம் போடி அருகே போலி ஆவணம் தயாரித்து விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக பிரித்து விற்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. போடி அருகே மேல சொக்கநாதபுரத்தை சேர்ந்தவர் கோமதி. இவருக்கு சொந்தமான சுமார் 2.5 ஏக்கர் நிலத்தை ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் ரவிச்சந்திரன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயாரித்து வீட்டு மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலம் விற்பனை தொடர்பாக ரவிச்சந்திரன் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது. எனக்கு ஒரு 2008 2004 2007 ஒரு கேஸ், ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிப்போச்சு என் பேரில். அப்புறம் 2014 ஒன்று நடந்துச்சு. அதனால் இதெல்லாம் வந்திருக்கு. இந்த டிஸ்ட்ரிபியூட் எனக்கு ரொம்ப லிங்க் உங்க ஓபிஎஸ் ஒரு ஃபேமிலி அப்படிங்களா? என்னன்னு செய்வாங்க. என் பேர் ஒரு பிசிஆர் கேஸ் கூட எங்கள் ஊரில் போட்டாங்க. அதெல்லாம் சல்லியாக உடச்சி டிஎஸ்பி என் வீட்டுக்கு வர வச்சாங்க. சரி சரி. ரொம்ப நல்லா பார்ப்போம். எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக உட்காந்துட்டு சாதிச்சுட்டு போயிடும். அதெல்லாம் ஓப்பனாக நான் போனால் இது வரைக்கும் காதியம் ஜாய்க்காதில் எதுவும் கிடையாது. அரசியலை வச்சு இப்படி பயன்படுத்திக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏதாவது தேவைன்னு அதை பயன்படுத்திக்கிறேன். என்கிட்ட முதல்ல அப்படி பார்த்தா 2011 ஓபிஎஸ் வந்து நிக்கிறப்ப நாகராஜன் ஒரு டீம்லேயே வந்து ஆள் செலக்ட் பண்றாங்க. அதுல முதல்ல நான் செலக்ட் ஆகுது. பணம் பட்டுவாடா பண்றது. அன்னைக்கே என்கிட்ட பல கோடியை கையில கொடுத்து போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க. ரூட் நாங்களே போட்டு தருவோம். இப்பயும் நான் போனாலும் உட்காந்து பேசுறது செய்யறது எல்லாமே கொஞ்சம் இப்ப இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு என்னை விடுங்க. என்னை எப்பயுமே ஒரு அவங்க வீட்டுக்குள்ள மாதிரி வச்சுக்குவாங்க. நல்லா பழகும் தோல்ல கை போட்டு பேசுற அளவுக்கு அவங்க பேசலாம். கையில தோல் போட கை உட்கார் ரவின்னு அந்த மாதிரிலாம் லிங்க் இருக்கிறதுனால அப்படியே வச்சு ஓட்டி இப்போதே ஏதோ கொஞ்சம் நஞ்சு அப்படியே வந்துகிட்டு இருக்கோம். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக போடி வட்டாட்சியர் உள்ளிட்ட வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கோமதி தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கோமதிற்கு சொந்தமான மற்றொரு 55 சென்ட் நிலத்தையும் பறிக்காமல் விடமாட்டோம் என்று ரவிச்சந்திரன் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் கொலை மிரட்டல் விடுப்பதாக கோமதி தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோமதி தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இது எங்க அப்பா சொத்துங்க. பார்த்திபனும் ரவிச்சந்திரனும் சேர்ந்து இந்த சொத்தை எங்ககிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டாரு. ஓபிஎஸ் பினாமியான ரவிச்சந்திரன் மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர். ஆனால் முன்னாள் கவுன்சிலர். ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃபும் கவுன்சிலர் தான் இருக்காங்க. ஆள் செல்வாக்கு அவங்களுக்கு அதிகம். அது எங்கள் கள்ளப்பத்திரம் போட்டு அவங்க அபகரிச்சுக்கிட்டு பிளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காரு. நானும் வட்டாட்சியர், ஆர்டி ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ்கிட்டலாம் இந்த ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். எந்த நடவடிக்கையும் வரல. அதனால் இந்த சொத்தை எப்படியாவது எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எப்படியாவது இந்த சொத்தை எங்களுக்கு மீட்டி கொடுக்கணும். நானும் எங்கள் பையன்தான், எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டார். ஒரே பையன்தான். எங்களை கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு. அம்மாவும் பிள்ளையும் கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த 2 பேரும் பார்த்திபனும் ரவிச்சந்திரனும்.